வரலட்சுமி பார்கவோபாந்திய உபாந்திய பௌர்ணிமோபாந்திய பார்கவே. ஸ்ராவண பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷம். ஸ்ராவண மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு விசேஷம். மகாலட்சுமி உபாசிக்க வேண்டிய நாள். எல்லாரும் வரலட்சுமி வரலட்சுமின்னு சொல்லிட்டு இருக்கா. முழு பேர் வர மகாலட்சுமின்னு பேர். வரலட்சுமின்னு பேர் இல்லைன்னா வரலட்சுமி போரலட்சுமி. வர மகாலட்சுமின்னு பேர். வரத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமின்னு அர்த்தம். மகாலட்சுமி பூஜை அது. பகல் பூரா உபவாசம் இருந்துவிட்டு சாயங்காலம் அந்த பூஜையை அனுஷ்டானம் பண்ணணும். உபவாசம் இருக்க முடியாதவா கார்த்தாலேயே முடிச்சுடுவா. 8 மணிக்கே வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி மாமா வரலையே பூஜைக்கு, மாமி இட்லியா வேண்டாமா கொழக்கட்டாவை எல்லாம் 6:30 மணிக்கே ரெடி மாமா. சாயங்காலம் தானே பூஜை பண்ணணும். அம்மனை அழிச்சு வச்சுவிட்டு சுத்தமாக உபவாசம் இருந்து பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா அழிச்சு வச்சுவிட்டு சாயங்காலம்தான் அஸ்தமன காலத்தில் தான் பூஜை பண்ணி சகசநாமார்ச்சனை பண்ணி மறுநாளைக்கு தான் யதாஸ்தானம் புனப்பூஜை பண்ணி யதாஸ்தானம் பண்ணுற வழக்கம் வரலட்சுமி பூஜை. இப்போ தான் ஒரே அறவேளையிலே எல்லாத்தையும் முடிச்சுவிட்டா. அப்போவே ஆவாகனம், அப்போவே யதாஸ்தானம். முதல் நாளைக்கு பூஜை பண்ணி மறுநாளைக்கு தான் யதாஸ்தானம். எல்லா பூஜையிலையும் அப்படி தான். புனப்பூஜைங்கிற கான்செப்டே பேடுத்து எல்லாருக்கும். பிள்ளையார் பூஜை மொக்கொண்டு புனப்பூஜைன்னு மறுநாளைக்கு தான் பண்ணணும். சரஸ்வதி பூஜை அப்புறம் 7ஆம் தேதி இன்னைக்கு தான் ரக்ஷாபந்தனம். சகோதர சகோதரி பாவத்தை ஒத்துமையை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதெல்லாம் எல்லாம் வைதிக ஸ்ரீயில் போட்டிருக்கு. ஏனபத்தோ பலீராஜா தானவேந்திரோ விபீஷணா அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி ரக்ஷைகள்லாம் கட்டி விடணும். அன்றைய இதான் பகவான் ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணி வேதத்தை உத்தாரம் பண்ணின நாள். ஸ்ரவண நட்சத்திரம், ஹயக்ரீவர் உற்பத்தி. அன்றைய தினம்தான் உபாகர்மா அனுஷ்டானம் பண்ண வேண்டிய நாள். ஆவணியாவட்டம்னு சொல்லக்கூடிய யஜுர்வேத உபாகர்மா, ருக்வேத உபாகர்மாலாம் ஸ்ரவண நட்சத்திரம் பௌர்ணமி சேர்ந்ததான அன்றைய தினம் சாயங்காலத்தில் சர்ப்பபலின்னு ஒன்று பண்ணணும். விவாகமானவர்கள் 5 நாள் கல்யாணம் பண்ணிண்டவர்கள் அக்னி சித்தியானவர்கள் சாயங்கால வேளையில் உபாசன அக்னியில் கொன்ன மரத்தை சமைத்த வச்சு பலாச மரத்தினுடைய புஷ்பத்தினால ஹோமங்கள் பண்ணணும். மந்திரங்கள்லாம் சொல்லி இதுக்கு சர்ப்பபலின்னு பேர். 8ஆம் தேதி இன்னைக்கு காயத்ரி ஜபம் பண்ணணும். குழந்தைகள் எல்லாம் இருந்தால் 1008 ஆவர்த்தி ஹோமங்கள் பண்ண சொல்லலாம். எல்லா வேதக்காராளுக்கும் அன்றைக்கி தான் காயத்ரி ஹோமங்கள் வரிசையாக அனுஷ்டானங்கள் இருக்குது. 8ஆம் தேதியிலேருந்து கோகுலாஷ்டமி மகோத்சவம் ஆரம்பம். 14ஆம் தேதி கோகுலாஷ்டமி. அதனால் அந்தந்த அனுஷ்டானத்தை அந்தந்த பூஜைகள் விரதங்கள் பண்டிகைகள்லாம் கூடின மட்டும் எவ்வளோ சக்திக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சரீர அனுகூலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணினா பகவான் பூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார். துக்கமே வராது, வியாதியே வராது, அரிஷ்டமே வராது, சந்தோஷமான ஜீவனங்கள் கிடைக்கும். பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த சத்சங்கத்தில் கலந்துட்ட அத்தனை பேருக்கும் பகவான் சீதாராமருடைய அனுகிரகம், ருக்மிணி கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால தீர்க்கமான ஆயுசு கிடைக்கும். ராகுகேதுக்கள் எந்த ஒரு பாதையும் ஏற்படுத்த மாட்டார்கள். மனசில் சந்தோஷங்கள் கிடைக்கும், புத்தியில் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும், தர்ம மார்க்கத்தில் பிரவருத்தி ஏற்படும், சாதுக்களுடைய சங்கமங்கள் கிடைக்கும். கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காத வாழ்க்கை குழந்தை பிறக்கும். எல்லாம் பகவான் நிறைவேற்றி கொடுத்து அனுகூலத்தை 1.5 வருஷம் வரைக்கும் சுகமான ஜீவனத்தை கொடுத்து ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதயே. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு சுவாமினஹ ஜெய். ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.